ஹலோ வணக்கம். அமர் கம்பளி டைரக்ஷனில் நிகில் நடித்து வெளியான படம் தான் கடிகாச்சலம். இந்த படம் வந்து தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு 2025. இது ஒரு ஹாரர் அண்டு கிரைம் படம். இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். கடிகாச்சலம் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிகில் வந்து என்னன்னா ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவன். அவனுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காகவே அவங்க வீட்டில் அவனை வந்து ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி வளர்த்துவாங்க. இன்னொன்னா அப்பா என்ன சொல்றாரோ அதை தான் கேட்பான், அம்மா என்ன சொல்றாங்களோ அதான் கேட்பான், தங்கச்சி என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்பான். அது வந்து இவன் வந்து ஒரு இயலாமை அப்படின்னு அவன் நினைச்சுக்குவான். இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்டாக இருக்கிறதுனால அங்கே வந்து சக மாணவர்களோட சகஜமாக அவனால் பழக முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாழ்வு மனப்பான்மை. நாம் வந்து இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பயந்துக்கிறோம்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இருக்கிற காதலை கூட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் ரொம்ப தத்தளிச்சிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து அந்த மெடிக்கல் படிப்பு பிடிக்காது. ஆனால் இருந்தாலும் அந்த படிப்பு தான் அப்பாவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஒரே காரணத்துக்காக அந்த படிப்பு எடுத்து அவன் படிப்பான். இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு இப்படியே தொடர்ந்து இருக்கிறதுனால அவன் வந்து ஒரு டிப்ரெஷனுக்கு உள்ளாயிடுறான். மன உளைச்சலால் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இனிமே இந்த வாழ்க்கையை நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுக்கும்போது அவனுக்குள்ள ஒரு ஆவி உள்ள புந்துருது. அது என்ன ஆவின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மிருகத்தனமான ஒரு ஆவி. அந்த ஆவி உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவனோட மைண்டுக்குள்ள அவனை பத்தி பேசிக்கிட்டே இருக்குது அந்த ஆவி. அடுத்தது நீ என்ன பண்ணணும், என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவி வந்து அவனை உணர்த்திக்கிட்டே இருக்கும். இதனால ஒவ்வொரு கேரக்டர் மேலேயும் அவன் எரிஞ்செரிஞ்சு விழுவான். அப்பாவாகட்டும், அம்மாவாகட்டும், தங்கச்சி ஆகட்டும், கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், காலேஜில் படிக்கக்கூடிய அவனுடைய கிளாஸ்மேட்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்கிட்டையும் காதலிக்கிட்டே ஆகட்டும், எல்லாத்துக்கிட்டையும் கடிச்சு விழறான். அதனால இவனை எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனால் அந்த குரல் வந்து இவன் காதில் மட்டும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட்டாக ஃபுல்லாகவே எடுத்து வச்சுருந்தாங்க. ஜவ் விழிப்பு எடுத்து வச்சுருந்தாங்க ஓரளவுக்கு. ஏன்னா இது வந்து கதை வந்து சின்ன கதை தான். இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேயே எடுத்துடலாம் அந்த கதையை. ஆனால் ஒரு 2 மணி நேரமாக இந்த படத்தை வந்து ஒரு ஜவ்விழுப்பு இழுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் செகண்ட் ஹாப்லையாவது ஓரளவுக்கு தேத்தி விடுவாங்கன்னு பார்த்தா, செகண்ட் ஹாப் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உள்ள இருக்கிற ஆவியோட பேர் வந்து கடிகாச்சலம் அப்படிங்கிற ஒரு ஆவி தான் உள்ள இருக்கும். அந்த ஆவி வந்து வெளியே வந்து பேசும். என்ன பேசும்னா, நான் வந்து என்னுடைய குடும்பத்தையே எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டேன். அதனால எனக்கு நானும் அந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை இருந்தேன். அதனால என் குடும்பத்தை எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த மாணவன் வந்து தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதுனால தான் இவனுக்குள்ள போய் இவன் வந்து எல்லாமே சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவனுக்குள்ள போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாயத்தை கற்பிக்கும். ஆனா அந்த நியாயம் வந்து நியாயமா இருக்காது. ஏன்னா அது வந்து ரணக்கொடூரமான ஒரு செயல் பண்ணிட்டு இருப்பான் அந்த பையன். அதெல்லாம் நீங்க படம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தாயத்து கட்டுவாங்க, மந்திரிச்சு கட்டுவாங்க, டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுவாங்க, என்னென்னமோ வேலை தானே பண்ணுவாங்க. ஆனா அந்த ஆவி வந்து அவன் விட்டு போகாது. அது வந்து கிளைமாக்ஸ்ல எப்படி போகுது, அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தோட அவன் இப்படி சேர்ந்து வாழ்றான் அப்படிங்கிறத நீங்களே யூகிச்சுக்கோங்க. அவ்வளவுதான் கதை, வேற எதுவுமே கிடையாது. இந்த படத்தினோட மொத்த ஸ்டோரியே இவ்வளவுதான். ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கக்கூடிய, அதாவது ஒரு 45 நிமிஷம் அந்த மாதிரி ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த கடிகாச்சலம். இது ரொம்ப ரிஸ்க் எடுத்தெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சுமாரான படம் தான். ஒரு ஹாரர் மூவி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த படத்துல ஹாரங்கிறது எதுவுமே கிடையாது. சும்மா ஒரு 2-3 சீன்ல மட்டும்தான் அந்த ஆவிகள் வர மாதிரி காட்டுவாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த பிளாஷ்பேக்ல வரக்கூடிய ஒரு செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கு. அதனால அந்த சீனை மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு மீதி படம் இருக்கிற படத்தை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படம் வந்து ஒரு நம்ம சேனல்ல ஒரு ஆவரேஜா போகக்கூடிய ஒரு படம் தான். ரொம்ப ரிஸ்க் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இந்த படத்துல கிடையாது. ஓரளவுக்கு சுமாரான படம் தான் இந்த படம். இந்த படத்தினோட விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.